சோகமான சிங்கராஜா. சிங்கராஜோட அமைச்சர் காட்டுக்கு வந்து பாலுன்னா கரடி காட்டுக்கு வந்து சொன்னாங்களாம், கேளுங்க கேளுங்க கேளுங்க, ரொம்ப நாளா நம்ம சிங்கராஜா சோகமா இருக்கு. சிங்கராஜாவை யார் சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு காத்துட்டு வாங்க, எல்லாரும் முயற்சி பண்ணலாம். இந்த காட்டுக்கு தெரிஞ்சு எல்லாரும் பரப்பி போட்டிருந்தாங்களாம்மா. அடுத்த நாள் எல்லாரும் வந்து சிரிக்க முயற்சி பண்ணாங்களாம். ஃபஸ்ட்டு யானை வந்து அப்படி இப்படி குனிச்சு கட்டுச்சாமா. ஆனால் சிங்கராஜாவுக்கு சிரிப்பே வரல. இப்போ ஒரு குரங்கு ஒரு ஆட்டாட்டி கடிச்சு, ஆனாலும் ராஜாவுக்கு சிரிப்பே வரல. அதே மாதிரி எல்லா மிருகங்களும் ஆடி காட்டுச்சாமா. ஆனால் சிங்கராஜாவுக்கு சிரிப்பே வரல. இப்போ ஒரு சின்ன எறும்பு வந்துச்சாமா ராஜாவை சிரிக்க வைக்க. அமைச்சர் பாலு சொன்னாங்க, இவ்வளோ பெரிய மிருகங்களால ராஜாவை சிரிக்க முடியல, இந்த கேவலமான எறும்பு எப்படி ராஜாவை சிரிக்க வைக்க முடியும்னு கேட்டுச்சாமா. அதுக்கு எறும்புக்கு கோபமா வந்து ராஜா கிட்ட சொன்னது, ராஜா அவர்களே இதெல்லாம் போ, உங்களை சிரிக்க வைக்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சாமா. இந்த எறும்பு கோபம் வந்ததுனால ராஜாக்கு சிரிப்பு வந்துச்சாம். அதே ராஜா சிரிக்கிற மாதிரி எல்லா மிருகங்களும் செஞ்சாங்களாம். ராஜா சிங்கம் எறும்புக்கு ஒரு அழகான பரிசு கொடுத்தாங்களாம்மா.